ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் சுரைக்காய் பொரியல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பிஞ்சான சுரைக்காவாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம விதையெல்லாம் அதில் எடுக்க தேவையில்லை, அப்படியே கட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சைஸில் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கழுவி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து செவந்து வரட்டும். இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரைக்காய் வதங்கும்போது கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி விடும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம மூடி போடாமல் இதில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அதோட கலர் மாறாமல் சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குலைவான மாதிரி ஆகிடும். இப்போ இதில் 1 கப் அளவு வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொரியல் இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் பொரியல் காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். சுரைக்காய் பொரியல் ரெடி பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்காதீங்க. சுரைக்காயிலே நார்மலாக தண்ணி விடும் கொஞ்சம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போடாமல் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நமக்கு கலர் மாறாமல் இதே மாதிரி சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.